ஹாய். இன்றைக்கி நாம் பார்க்குறது காஞ்ச மிளகாய், வத்தல் மிளகாய். நாம் காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சிட்டோன்னா ஒரு வருஷம் வரையிலும் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணி சுகாதாரமான மிளகாய் பொடியை நாம் உபயோகிக்கலாம். ஏன் அப்படி கடையில் வாங்குறதுனால என்ன கெடுதல் அப்படின்னா, நாம் வாங்கக்கூடிய எல்லா மிளகாய் பொடியும் கெடுதல்னு சொல்ல முடியாது. சுகாதாரமாகவே கிடைக்கிது பல கடைகளில், கம்பெனிகளில். நாமே இதை ஈஸியாக அரைச்சிக்கும் போது பல விஷயங்களை தவிர்த்துக்கலாம். முதல்ல காம்பை எடுத்துட்டு மிளகாயை மட்டும்தான் அரைக்கணும். காம்புகளை இப்படி கட் பண்ணிடணும் கத்திரிக்கோலால். அடுத்தது பழைய மிளகாய் அப்படிங்கிறது இது போல் கருப்பு கலந்து இருந்ததுன்னா பழைய மிளகாய், அது அவ்வளோ ருசியும் இருக்காது, உடம்புக்கும் நல்லதில்லை. அதாவது கொஞ்சம் சிகப்பும் கருப்புமா அப்படி கலந்துருக்கும். ஆனால் இது ரொம்ப பெரிய கெடுதலெல்லாம் தராது, ருசி இருக்காது இல்லையா? அதனால் பார்த்து வாங்கலாம். இப்படி கருப்பு மிளகாயில் எடுத்து வச்சுட்டு நல்ல மிளகாயை நம்ம அரைச்சிக்கலாம். வெயிலில் ஒரு 2 நாள் சுக்காக காய வைக்கணும். அடுத்தது இப்படி ஒரு மிளகாய் எடுக்கிறோம் பாருங்களேன். இந்த கலரை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதாவது ஆரஞ்சும் ரெட்டும் கலந்துருக்கு. இதுக்குள்ளே பாருங்கள் புகை போல் வரும். இந்த புகை போல் வர்றது சில நேரம் கருப்பாகவும் இருக்கும், சில நேரம் பச்சையாகவும் இருக்கும். இது ஃபங்கஸ் தான் இது போல் நிறத்தை கொடுக்குது. அஃப்லாடாக்சின் அப்படிங்கிற நச்சை வெளிவிடுது. ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது காயும் போது காய்ச்சல் பற்றாமல் மிளகாயை இது ஒன்று சேரும்போது அந்த ஈரம் உள்ளேயே இருந்து பூஞ்சை பிடிச்சு இது போல் கருப்பு நிறமாகவோ பச்சை நிறமாகவோ ஆயிரும். இதை கண்டிப்பாக நம்ம மிளகாய் பொடியில் சேர்க்கவே கூடாது. ஏன்னா இது கேன்சருங்கிற ஒரு உயிர்கொல்லி நோய், அதை கொண்டு வர்றதுக்கான விஷயம் இந்த பவுடரில் இருக்குது. நம்ம நிறையா சாப்பிட போகிறதில்ல, நம்மளை அறியாமல் 1-2 வரலாம். ஆனாலும் இது நம்ம தெரியாமையே தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா, ஏன்னா மிளகாயை கிள்ளி நம்ம தாளிக்கும் போது கூட இதை நம்ம பெண்கள் இதை கவனத்தில் கொள்ளணுங்கிறதுக்காகவும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த வர மிளகாயில் விட்டமின் சி இருக்குது. இது நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது நமக்கு எதிர்ப்பு சக்தி, ஒரு இம்யூனிட்டி பவரையும் கொடுக்குது இந்த மிளகாயில் கேப்சைசின், அதாவது இந்த நான் உங்களுக்கு எழுதி விடுற பாருங்கள், இந்த ரசாயனம் இருக்குது. இதுதான் கார சுவையை தருது, உடம்புக்கு பல நன்மைகளை செய்யுது. இந்த கேப்சைசின்கிற இந்த ரசாயனம் உடம்பில் பிளட்டு சர்க்குலேஷனை ரொம்ப அதிகரிக்க பண்ணுது. அதனால தான் சாப்பிட்டோன்னா உடம்பில் ஒரு ஜூடு நமக்கு கிடைக்கும், அதோட வியர்வையும் வரும். இது உடம்புக்கு நல்லது தான். ஜீரணத்தை தூண்டுற சக்தியை இந்த மிளகாய் தருது. வாயில் உமிழ்நீர் சுரக்க கூட பண்ணுறது. ஏன்னா அந்த உமிழ்நீரில் தான் நம்மளுக்கு பல மருத்துவ என்சைம்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், மருத்துவர்கள் சொல்லி. அதனால தான் இந்த அந்த உமிழ்நீர் சுரக்க பண்ணுறதுனால சீக்கிரமாக ஜீரணத்துக்கு ஏதுவாக இருக்குது இந்த மிளகாய். இது கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி தான், அதாவது 15ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு இந்தியாவுக்கு அறிமுகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரையில் நாம் மிளகாய் தான் சேர்த்துட்டு இருந்தோம். இவ்வளவு நல்லது தர்ற மிளகாயை அதிகமாக சாப்பிட்டோம்னா குடலில் எரிச்சல் வரும், அசிடிட்டி வரும். அளவாக சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமே. 2 நாள் வெயிலில் காய வச்சு குறைஞ்சபட்சம் 1/2 கிலோ மிளகாய் மிஷினில் அரைச்சி தராங்க. நைஸாக அரைச்சி நான் 1 வெளியே வச்சுக்குவேன். 2 பாக்ஸை மூடி ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா அப்போதைக்கு எடுக்கிறது போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 1 வருஷம் வரையிலும் நான் ஒரு 1/2 கிலோ மிளகாய் அரைச்சேன்னா 1 வருஷத்துக்கும் மேலேயே வரும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் இப்படி மிளகாய் பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். கலர் பாருங்கள், கண்ணை பறிக்குது. காஷ்மீரி மிளகாய் தூள் போல் இருக்குது பார்த்திங்களா? புது மிளகாயை வாங்கி வெயிலில் காய வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். காஷ்மீரி மிளகாயும் இதே மெத்தடு தான். இதுக்காக நம்ம இன்னொரு பதிவு பண்ண தேவையில்லை. அதாவது அரைச்சி வச்சுக்கிறதுல சொல்கிறேன். மருத்துவ குணங்கள் வேறுபடும், கண்டிப்பாக அதையும் கலருக்காக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இதே மெத்தடில். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.